ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. கொள்முதல் விலை உயர்வால் அரசுக்கு ஒரு மாதத்திற்கு கூடுதலாக 30 கோடி ரூபாயும் ஒரு ஆண்டிற்கு ரூபாய் 360 கோடியும் செலவாகும் என்றும் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் கூறினார். ஒரு லிட்டர் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. இந்த கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக ஒரு மாதத்திற்கு ரூபாய் 30 கோடியும் ஒரு ஆண்டிற்கு 360 கோடியும் செலவாகும். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான தொகை ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு சார்பில் கார் வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். காருக்கு எரிபொருள் நிரப்பவும் ஓட்டுநர் ஊதியம் மற்றும் பராமரிப்பு செலவுக்கு மாதம் 75,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தங்களது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறியவும் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் தங்களின் தொகுதி முழுவதும் தொடர் பயணங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எம்எல்ஏக்கள் தங்கள் உதவியாளர்களை நியமிக்க மாதம் 25,000 படி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசிக எம்எல்ஏ ஜோதிமணியின் கோரிக்கையை ஏற்று 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகனப்படியாகவும் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். தொகுதியில் கடைசி மனிதர் வரை சென்று பார்க்கவே எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கப்படுவதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவது களப்பணியை துரிதப்படுத்த ஏதுவாக இருக்கும் என்றும் கூறினார். மாண்பு முதலமைச்சர் அவர்களே, மாண்பு அமைச்சர் பெருமக்களே மற்றும் அவையின் மாண்பு உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களின் மக்கள் பணியை மேலும் சிறப்பாகவும் தடையின்றியும் மேற்கொள்ளும் வகையில் அரசு சார்பில் புதிய வாகனம் வழங்கப்படும் என அறிவித்துள்ள தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றிட ஓயாது உழைக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற பேரவையின் தலைவர் என்ற முறையில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் மதிப்பீட்டில் 15 தளங்களுடன் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 673 கோடியே 44 லட்சம் மதிப்பீட்டில் புற்றுநோய் சிகிச்சைகள் மேம்படுத்தப்படும் என்றும் 110 விதியின் கீழ் அறிவிப்பு. முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம் சீஃப் மினிஸ்டர்ஸ் கேன்சர் கேர் மிஷன் 677 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும்.
அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு நவீன கதிர்வீச்சு சிகிச்சை கருவிகள் வாங்க 106 கோடியே 17 லட்சம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 மாவட்டங்களில் 1,22,000 பெண்களுக்கு HPV DNA பரிசோதனை செய்ய 8.70 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 5 மண்டல புற்றுநோய் மையங்கள் ரீஜனல் கேன்சர் கேர் சென்டர்ஸ் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்படும். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ரூபாய் 84 கோடியில் G+8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தடைந்தார். தமிழக அரசு தரப்பில் அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் பாஜக, அதிமுக நிர்வாகிகள் விமான நிலையத்தில் வரவேற்பளித்தனர். சென்னை கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. இரவு விருந்தில் பங்கேற்ற நிலையில் மாநில நலன் சார்ந்த பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை. முதலமைச்சர் விஜய் பங்கேற்கும் அரசு விழாக்களில் இனி நாட்டுப்புற நிகழ்ச்சிகள் இடம்பெறும். சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. சர்க்கார் படத்தின் பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வந்திருப்பீர்கள் என அதிமுகவை பார்த்து அமைச்சர் ஆனந்த் குறிப்பிட்டார். பேனரை கிழித்ததால் தான் நீங்கள் விட்டுட்டு இருக்கிறீர்கள் என்றும் கூறினார். சர்க்கார் என்ற ஒரு படத்தில் ஒரு பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. 76 தொல்லியல் தளங்கள் புனரமைக்கப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழரின் கடல்வழி வணிகம், ஆற்றங்கரை பண்பாட்டை வெளிக்கொணர ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவித்தார். அருங்காட்சியக நுழைவுச் சீட்டுகள் கணினி மயமாக்கப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. மதுரையில் தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பால் கொள்முதல் ஊக்கத்தொகையை லிட்டருக்கு 10 ரூபாய் வரை உயர்த்த வேண்டும் என முதலமைச்சர் விஜய்க்கு பால் முகவர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பால் விற்பனை கமிஷன் தொகை வரம்பை லிட்டருக்கு 5 ரூபாய் வரை உயர்த்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். சிஎம் விஜயின் அடுத்த இலக்கு பிஎம் பதவியா என்ற கேள்விக்கு தமிழகத்தை தாண்டி அரசியலை நகர்த்த சிஎம் விஜய் முனைய மாட்டார் என்று வைகோ பதில். மேகதாது காவிரி பிரச்சினையில் சிஎம் விஜய் உறுதியாக இருப்பார் என்றும் தெரிவித்துள்ளார். நாளைய பிரதமர் முதலமைச்சர் விஜய் என அமைச்சர் சரத் சட்டப்பேரவையில் பேசிய விவகாரம். கூட்டணியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடும்போது காங்கிரஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை வருகை தந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாமல்லபுரத்தில் உள்ள பல்லவர் கால புராதன சின்னங்களை இன்று பார்வையிடுகிறார். பாதுகாப்பு கருதி காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை மாமல்லபுரத்திற்குள் வெளியூர் மற்றும் சுற்றுலா வாகனங்கள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி முகாம். கடந்த 8 நாட்களில் 22,158 தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணைய பரிந்துரைகள் மீது அரசு எடுத்த நடவடிக்கை என்ன?
ஒரு வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய அரசு தரப்புக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. டூலிப் டிராபி கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி பெங்களூருவிலிருந்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு மாற்றப்பட்டது. ரசிகர்கள் நேரில் போட்டியை காணும் வகையில் செப்டம்பர் 6 முதல் 10 வரை இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறவுள்ளது. ஹொசூர் அருகே குறைந்த மதிப்பெண்கள் பெற்றதாக கூறி 8ஆம் வகுப்பு மாணவர்களை இரும்பு கம்பி மற்றும் கட்டையால் தாக்கியதாக தனியார் பள்ளி விடுதி காப்பாளர் கைது. குழந்தைகள் உதவி மைய அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் தேன்கனிக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை. 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நபருக்கு திருவாரூர் மகிழா நீதிமன்றம் 45 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு சார்பில் 6 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவு. சேலம் வாழப்பாடி சமூக நீதி விடுதியில் பணிபுரிந்த விடுதி காப்பாளர், சமையலர், இரவு காவலர், துப்புரவு பணியாளர் என 4 பேர் பணியிடை நீக்கம். விடுதி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் விசாரணை நடத்திய நிலையில் நடவடிக்கை.